இன்னைக்குதான் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர் சமூக வலைதளத்தில் வன்முறையை உண்டாக்கி புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் பதிவிட்டிருந்ததாகவும் அந்த பதிவு பின்னர் நீக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களிடையே பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவர் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டதாக கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் எந்த நேரத்திலும் ஆதவ் அர்ஜுனா கைதாக கூடும் என கருதப்படுகிறது. அரசுக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆட்களை திரட்டுவது, திட்டமிடுவது உள்ளிட்ட புகாரில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் பிரிவு போலீசார் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இதனால் ஆதவ் அர்ஜுனாவின் அலுவலகத்தில் இன்று காலையிலேயே விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணையின் அடிப்படையிலும் சமூக வலைதளத்தில் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதை ஒட்டியும் அரசுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டும் வகையில் அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்பதன் அடிப்படையிலும் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் இந்த வழக்குகளின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எந்த நேரத்திலும் கைது செய்யப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.